தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம், இந்த 2023வது ஆண்டை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை உபகாரங்கள் என்பது அவர் நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகள். அவைகளை நாம் நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், அவரை துதிக்கும்படியாய் இந்த ஜெப வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். அதனால் நாம் தேவனை மனதார துதிப்போம். உணவு கொடுத்தாரே, உறங்குகிறதுக்கு இடத்தை கொடுத்தாரே, தங்குகிறதுக்கு இடத்தை கொடுத்தாரே, உடுத்துகிறதுக்கு உடையை கொடுத்தாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரே, பிள்ளைகள் படிக்கிற காரியங்களிலே கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தாரே, பிள்ளைகளுக்கு நல்ல உயர்ந்த கல்வியை கொடுத்தாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுக்கு திருமணத்தை கைகூடி வர பண்ணினாரே, அதற்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் எவ்விதமாய் பராமரித்தார், நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டாரே, எல்லாவற்றுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நாம் மனதார தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இவைகளை செய்தீர் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். குறைகள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளிலும் மத்தியிலும் நமக்கு நிறைவாய் நடத்தி சென்றாரே, நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்தாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் இன்றைய நாளில் ஆண்டவரே நீங்கள் செய்த எல்லா உபகாரங்கள், நீங்கள் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, உணவை கொடுத்தீங்க, உடைய கொடுத்தீங்க, இடத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தீங்க, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்தீங்க, குடும்பத்துல செய்தீங்க, பெற்றோருக்கு செய்தீங்க, உடன் பிறந்தவர்களுக்கு செய்தீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற இருதயத்தை கர்த்தர் இந்த ஜெப வேளையில எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவன் ஆண்டவரே, இனி வரப்போகிற ஆண்டிலையும் கர்த்தர் எங்களை அழகாய் நடத்தி செல்லுவீங்க ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி செல்வீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு குறைவில்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த ஜெப வேளையோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியால் இருதயம் இன்றைக்கு பொங்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.